ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. நான் கொத்தமல்லியோட இன்னொன்று டிஃப்ரெண்டானது. நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி போட்டு வளர்த்துருக்கோம். எனக்கு இது 10 நாளில் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இந்த விதை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து புல் அருகம் புல்லா இது என்ன புல்லுன்னு தெரியல. இது போட்டால் வளரும். நம்ம இப்படி தூவி விடுவோம். இந்த புல்லும் எவ்வளோ நாளில் வளருன்றத நம்ம குறிக்கோளாக தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம அடுத்த வாட்டி இது பண்ணுறப்ப பெனிஃபிட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த புல் இந்த செடி இந்த ஓரம் போடுறேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊட்டணும். ஏன்னா ஆல்ரெடி உள்ளுக்க கொத்தமல்லியெல்லாம் இருக்கு. அதோட சேர்த்து இந்த புல்லாக இருந்தால் செம்மையாகும் பார்த்தேன். அதுக்கு தான் இந்த புல் விதை வாங்கியிருக்கேன். இந்த விதையோட விலை 20 ரூபான்னாங்க. 100 கிராம் 50 ரூபாவாம். 100 கிராம் 50 ரூபாய்க்கு தருவாங்க. 20 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. நான் அப்புறம் 2 தேய்ச்சி வச்சு 20 ரூபாய்க்கு கொடுங்கணும்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த புல் எவ்வளோ நாளில் வளரும்னு பார்ப்போம். முக்கியமாக இந்த சைடும் போட்டுருக்கேன். இந்த சைடும் போடுவேன், இந்த சைடும் போட்டுருக்கேன். கொத்தமல்லி எவ்வளோ இருப்பாங்க இதை பாங்க. இது ஃபுல்லாக செம்மண்ணில் போட்டனால லென்த்தாக வளருது மக்கள். இது மாதிரி வளர மாட்டேது. நம்மளுக்கு வளர்ந்தா நக்கி தானே. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த இடம் நீ காலைல பார்த்தேன். இந்த மாதிரி அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. சின்ன சின்னதாக வளர்ந்து அப்படியே இந்த இடம் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி செடி பூ விட்டுருக்கு. கொத்தமல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொத்தமல்லி தான், சின்ன சின்னதாக இருக்கு. நம்மளுக்கு அதே மாதிரி எப்போ இது கொடுக்கும்னு தெரில. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புல்லு செடியையும் எவ்வளோ நாள் வளரும் நம்ம பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போமா. பாய்.